வந்துட்டே இருக்கா. நாங்கள் 4:45 ஆரம்பிக்கணும், அதனால நான் ஆரம்பிச்சுருக்கேன். எங்கள் மேடம் பண்ணிட்டாங்க, என்னோட பிக் பாஸ் வந்துருக்காங்க. நானும் லேட்டா வந்துருக்கேன்ப்பா, கைதட்டு அப்படிதான் கிடைக்குமாடா. 4:45 ஆரம்பிக்கணும்னு நான் ஆரம்பிச்சேன். எல்லாரும் ரொம்ப பஞ்சலா வந்துட்டு 4 வர ஆரம்பிச்சு. தேங்க்யூ வெரி மச். ஐ ஹேண்ட் ஓவர் த மைக் டு மை பாஸ். அனைவருக்கும் வசந்தியின் அன்பான நமஸ்காரம். இன்னைக்கு எங்கள் சங்கீத சங்கமத்தில் விஜயா மைதிலி நான் உங்கள் அனைவரையும் அழைச்சிட்டு போகும்போது உங்களை அழைத்து செல்ல போவது பூலோக வைகுண்டமாம் ஸ்ரீரங்கத்தில். எங்கள் மதிப்புக்குரிய ஹரிஓ மாமா ரீசெண்டாக நம்ம எல்லாருக்கும் ஒரு அருமையான குறும்படம் முஸ்லீம் இன்வேஷன், கொள்ளை, கொடூரம். அதனால் நம்ம அழகிய மணவாளன் குச்சிரவமூர்த்தி 48 வருஷம் ஊராக சுற்றி ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்ததையெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது பார்க்க போவது ஸ்ரீரங்கத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகள், நம்பெருமானுக்கு நடக்கும் பல உற்சவங்கள். இதை பற்றி எல்லாம் ஒரு கதை, பாட்டு, நடனமாக பார்க்கலாம். போகலாம் ஸ்ரீரங்கத்தில். எப்பொழுதும் போல் எங்களுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். PRO நவீன் ரொம்ப ஈஸியாக இந்த வாட்டி எங்களுக்கு டேட் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மதன் சொல்ல வேண்டாம், மைக், சவுண்ட் சிஸ்டம், லைட் எல்லாரும். சுஷா, கவிதா, சுந்தரம், சேகர் இவர்களுக்கும் மிக்க நன்றி. முக்கியமாக எங்கள் பார்ட்டிசிபென்ட்ஸ் 23 பேர் மிக நன்றி. 33 வீடியோ எடுத்த அன்புடன் அந்த திரு சம்பத் குமார் அவர்களுக்கும், அருமையான இன்விடேஷன் எழுதிய விமலாவுக்கும், அதை அழைக்க உருவாக்கி கொண்ட கிருஷ்ணமணிக்கும், இந்த ப்ரோக்ராமுக்காக ஸ்ரீரங்கத்திலிருந்து ராதா குழுவினர் 4 பேர் வந்ததற்கும் எங்களுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் வெல்கம். எங்களோட நீங்களும் எல்லாரும் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறதுக்காக வந்திருக்கீங்க, ஆசையாக தெரியுது. 6th phase-லேருந்து நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கா. அண்ட் 5th phase-லேருந்து கூப்பிட்டு சாவித்ரி தேங்க்யூ, சசி தேங்க்யூ, வெல்கம். இன்னும் யார் வந்திருக்கேன்னு தெரியல எனக்கு. ஓகே, நான் பேர் சொல்ல. வெல்கம் எவ்ரிபடி. அண்ட் என்னோட இன்விடேஷனுக்கு என்னோட சித்தி, மை கசின்ஸ் எல்லாரும் வந்திருக்கா. அந்த 3rd ரோல உட்காந்துருக்கா. தேங்க்யூ அண்ட் வெல்கம். அப்புறம் ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்தவாளுக்கு நானும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவள் வசதியோட ஃப்ரெண்ட், பட் நம்மளுக்கெல்லாம் அவள் கெஸ்ட். தேங்க்யூ அண்ட் வெல்கம் ஆல் ஆஃப் யூ. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரோக்ராம் வந்து எப்போ மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கம் என்டர்டெயின்மெண்ட் தான். ஸோ போன தடவை நம்ம ராமாயணத்தில் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்தோம். இந்த தடவை நாங்கள் ஒரே பரதநாட்டியத்திலேயே இறங்கிட்டோம். நீங்கள்லாம் பார்த்து மகிழ போகிறேன். ரொம்ப அருமையான பாட்டுகள், ரொம்ப அழகான டான்ஸ். ஸோ இந்த தடவை நாங்கள் என்ன நினச்சோம், எல்லாரும் நிஜமாவே ராமாயணத்தில் 32 பாட்டுன்னு சொன்னோம். இந்த தடவை 32 ஆர்டிஸ்ட் இருக்கோம். நாங்களும் ஆர்டிஸ்ட் சேர்த்துருக்கோம். ஸோ எல்லாரும் நாங்கள் ஒரு சின்ன கிஃப்ட் எப்பவும் வாங்குவோம். ஸோ இதை அந்த ஸ்டேஜில் வச்சு கொடுக்கலான்னு ஒரு அபிப்பிராயம். அப்புறம் ஹரிஓ மாமாவை பற்றி வசதி சொன்னா, ஆனால் எனக்கு அது போகல. ஸோ இந்த இது வந்து எனக்கு என்ன ஒரு சர்ப்ரைஸ் தெரியாது. ஸோ நாங்கள் போய் கேட்டுருந்தோம் ஹரிஓ மாமாட்ட 10 நாள் பண்ணேன் இந்த மாதிரி வேணும்னு. அண்ட் இட் வாஸ் தட் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா ராமாயணத்தில் பண்ணி கொடுத்தா நாங்கள் தேங்க்யூ சொல்லிட்டு வாங்கிட்டோம். ஸோ இந்த தடவை போய் கேட்டால் நாங்கள் தான் பே பண்ணுவோம்னு சொன்னோம். அவர் சொன்ன அமௌண்ட் கேட்டு நாங்கள் வசதி ஆல்மோஸ்ட் ஸோ அப்புறம் அவர் வந்து இல்லை நானே பண்ணி தெரிஞ்சில்ல. நாங்கள் சொன்னோம் இல்லை மாமா வேண்டாம், அப்படி அவ்வளோ செலவழிச்சு இது வேண்டாம், வீல் மேனேஜ் எங்கள் ஆர்டிஸ்டே எல்லாம் மேனேஜ் பண்ணிடுவார். அப்புறம் நேற்றுக்கு மதன் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க, சாப்பிட்டு இருக்கேன். மதனும் நவீனும் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணுறான். என்னன்னு கேட்டால் என்னமா ஃபோனே எடுக்க மாட்டேங்குது, அவங்க இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வந்திருக்காங்க, நீங்கள் ஆர்டர் கொடுத்தே சொல்லு. எங்களுக்கு அப்படியே ஒரு ப்ரெசன்ட் சர்ப்ரைஸ். தேங்க்யூ மாமா. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லா ஆர்டிஸ்டும் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அதை மாமா கையால் கொடுக்கறதுல எங்களுக்கு ஒரு பெருமை, ஆர்டிஸ்டுக்கும் ஒரு பெருமை. ஏன்னா அவர் வந்து எத்தனை கர்நாடக சங்கீத கச்சேரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், எத்தனை பரதநாட்டியம்
நம்ம ஹெரிட்டேஜ் கல்ச்சர் எல்லாம் ப்ரொமோட் பண்ண சொல்லிட்டே இருக்கோம். மாமா ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ மாமா ப்ளீஸ் இங்கே வாங்க நீங்க ஸ்டேஜுக்கு. மாமா யாராவது கூட்டிட்டு வாங்கல. மாமா 10 பேரை கூட்டிட்டு வந்துருவாரு, அது வேற விஷயம். நாங்கள் கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் வெறும் டோக்கனாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப அன்போட கொடுக்குறோம், அவ்வளோதான். நான் பேர் வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விமலா, நான் சொல்ற எல்லாரும் ஸ்டேஜ் வரணும், வெக்கப்படலாம் கூடாது. விமலா எப்பவும் எங்களுக்கு ஃபுல்லாக பண்ணுற இன்விடேஷன் எழுதி தருவது விமலா தான். ரொம்ப அழகான வேர்டிங்கோட எழுதி தருவோம். கிருஷ்ணமணி, அதை அழகு பண்ணி தர கிருஷ்ணமணி. சம்பத்குமார் சார் வர முடியுமா? ஒரு செகண்ட். ஏன்னா இன்னைக்கு இத்தனை ப்ரோக்ராம் பண்றோம், அதை நம்ம தினம் பார்த்து மகிழறதுக்கு ஒரு சம்பத்குமாரை தான் இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஃபுல்லா வீடியோ எடுத்து தேங்க்யூ சார். அப்புறம் கணேஷ் வந்து எங்களுக்கு ப்ராப்ஸ் எல்லாம் பண்ணி தந்தார். இன்னைக்கு அவர் இல்லை, அதனால அவருக்கு நாங்கள் அப்புறம் கொடுத்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம நிறைய மாமியார் பார்த்துகள். ஸோ ஐயங்கார் வீட்டு அழகே நம்ம மாமிகள். நான் ஐயங்கார் வீட்டு அழகுகள்லாம் ஒவ்வொருத்தரா வர வேண்டியது. நாமகிரி லட்சுமி, நான் பேர் சொல்றேன், யார் வராலும் அழகுகள். மைதிலி, ராதா நரசிம்மன், கல்யாணிமணி, அமிர்தா. எனக்கு அமிர்தா விளையாட்டு தெரியல, நான் வந்து சீரகத்து மாமி நினைச்சிருக்கேன். மைதிலி, ராதா, அமிர்தா. கண்ணாடி கட்டணோட எனக்கு நெருங்கவே அடையாளம் தெரியல அமிர்தாவை. அப்புறம் ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்திருக்கிற ஆத்தென்டிக் ஐயங்கார் மாமிக்கு ராதா, சுலோச்சனா, அருணா, ஹேமா. அடையாளமே தெரியல, எங்கேயோ வர போற பாக்குற. ராதா முன்னாலே இங்க இருந்திருக்கா, அதனால நிறைய பேருக்கு தெரியும். இவாள்லாம் ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்திருக்கா. ஸோ நாங்கள் ஆசியா அவளுக்கு ஒரு புடவை கொடுத்துருக்கோம். ஸோ அதே இங்கே கௌரவமா மாமா கையில் கொடுக்கலான்னு. சுலோச்சனா, பேர் தப்பா சொன்னா தெரியாது. ஹேமா, அருணா, ஹேமா. அருணா, ஹேமா. நாமகிரி லட்சுமி வந்திருக்காரு. நாமகிரி லட்சுமி லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துருக்காங்க. ரெண்டு மணி நேரம் வெட்டிக்கிறேன். ஓ மாலினியா? பாபு மாமியோட ஸ்டூடெண்ட் மாலினி. அதுக்கப்புறம் நம்ம நவரச நாயகிகள் ஷியாமளா, ராதா நாராயண சுவாமி, நான்தரண்டே வந்தோம். பூமா, காயத்ரி, ரேவதி, மாலவட்டம். அதே தெரியுமா ஒன்னையும்? ஷியாமளா, give them a big hand please. ராதா நாராயண சுவாமி, பூமா, காயத்ரி, ரேவதி, மாலா.
இப்போ வந்து நம்ம ஆண் அழகர்கள் நடன மணிகள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி, சங்கர், நடராஜன், ஸ்ரீதர், டி கிருஷ்ணமூர்த்தி வந்து பாடலும் பாடுவார், டான்ஸும் பண்ணுவார். சங்கர் எல்லாம் ஒரு நாள் ஐயங்கார் மாமாக்கள். அப்புறம் பாலாஜி எங்க? அப்படி நாராயண சுவாமி, ரமணி, நாராயண சுவாமி ரமணி வந்திருக்கீங்களா? ரமணி நீங்க வாங்க. 5 மணி கரெக்டா ஆரம்பிச்சிடுவோம். இதுக்காக பார்க்காது. இதுவே நாங்க சொல்லிதான் ட்ரை பண்ணி. அடுத்தது ரொம்ப முக்கியமான நம்ம ப்ரோக்ராமுக்கு ஆதாரமா இருக்கிறது மியூசிக் தான் என்னைக்குமே. ஸோ நம்ம பாடகிகள், இசை குயில்கள் ராகி, சாந்தி, கீதா, ராதா, பானு, ஆண்மையில் கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு. ஆனால் ஒரு தடவை கொடுத்தாச்சு அந்த கிஃப்ட் ஒன்றுதான் கொடுப்போம் ரெண்டு பண்ணாலும். அப்புறம் எங்களோட ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி நரேட் பண்றதுக்கு இருக்கிற மைத்திரி, கதாசிரியர், நாவலாசிரியர், கவிஞர் எல்லாமே மைத்திரி. ஒரு வழியா முடிஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். சுந்தரி மாமி எங்க இருக்கு? ஓகே, இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு தடவை மாமி வந்து எம்எஸ் மாதிரி வேஷம் போட்டு அந்த கேட் வாக் பண்ணிட்டான். ரொம்ப அழகாக நிற்கும், எம்எஸ் மாதிரியே இருந்தது. ஸோ மாமா எப்போன்னு சொல்லுவார், மாமா உட்காந்துமா, மாமி வந்து எவ்வளோ அழகாக பாடுவது தெரியுமா, எம்எஸ் மாதிரி பாடுவார். ஸோ இன்னைக்கு மாமி தான் ப்ரேயர் பாட போகிறா. மாமிக்கு கொஞ்சம் வைக்கும், ஆனாலும் மாமி இங்கே வந்துடணும். அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம், இந்த ப்ரோக்ராமில் இவ்வளோ நல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த விஜயாவுக்கும் வசதிக்கும் நாங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். அப்புறமா கமிஷன் ஓடி போயிடுவா. என்ன நினைக்கிறேன்? நந்தனார் சரித்திரம், ராமாயணம், ஒரு ஒரு ப்ரோக்ராமுக்கு இவன் கஷ்டப்படுறது எவ்வளோ தெரியுமா, ஒரு உழைப்பு எவ்வளோ தெரியுமா. ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடி விஷயங்கள் எல்லாம் சேகரிச்சு ரொம்ப அருமையாக பாடுகிறா. நாளை வாழ்க்கை போல ஏதோ பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி பொன்னாலை கொஞ்சம் முன்னால அவன் நீங்களே மாமிக்கு ஒரு பாரத்தை போட்டு அந்த பக்கம் மாமா, அந்த பக்கம் பாரம். பயப்படாதீங்க. உன் கடலில்
தந்தை வளர்த்தாளருள்கை தனியோனே அன்பதமர்காரனிலை பொருளோனே அன்பதமர்காரனிலை பொருளோனே ஐந்து தானே முக பெருமானே எந்த நோய்க்காதர உற்றருள்வாய் ஐந்து கரதானை முக பெருமானே. Thank you, Mami, and thank you, Mama, for encouraging Mami. அப்புறம் மாமிக்கு வந்து என்ன தியாகராஜ சுத்தி தெரியும், அது தெரியும், இது தெரியும்ல. அதுக்காக நம்ம ஒரு தியாகராஜ உற்சவமே அரேஞ்ச் பண்ணலாம்னு இருக்கோம். எல்லாரும் ரெடி ஆகிப்போம் பாடகர்கள்லாம். ஸோ மாமா மாமிக்கு எங்களோட தேங்க்ஸ். ஒரு சின்ன டோக்கன். தேங்க்யூ ஸோ மச். இன்னமும் உங்கள்கிட்ட வரும், அடுத்த ப்ரோக்ராமுக்கும் வந்துடுவோம். என்றைக்கும் உங்கள் ஆசீர்வாதம். காலை 5 மணி. ஸ்ரீரங்கமே பரபரப்பு என்று ஆகிறது. சூரியன் உதிக்க கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கனகிருளகன்றது காலயம் பொழுதாய். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கனகிருளகன்றது காலயம் பொழுதாய். மதுவிருந்தொழுகின மாமலரெல்லாம் வானவரசர்கள் வந்து வந்தீண்டி. மதுவிருந்தொழுகின மாமலரெல்லாம் வானவரசர்கள் வந்து வந்தீண்டி. எதிர் திசை நிறைந்தன இவரோடும் புகுந்த இருங்களி தீர்த்தமும் பிடியோடு முரசும் அது தலிலலை கடல் போன்றுள்ளதெங்கும். அது தலிலலை கடல் போன்றுள்ளதெங்கும். அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. பசுமாடு, வெண்குதிரை, யானை மீது தீர்த்தம் சமேதமாக பெரிய பெருமான் ரங்கனுக்கு விஸ்வரூப சேவை நடக்கும். அது மட்டுமா, வீதிகளிலெல்லாம் என்ன அழகு! சின்னவா பெரியவான்னு ஒரு கோல போட்டியே நடக்கும் தினம் தினம். शक्ति तेजस सौशील्य वात्सल्य गार्ग सौहार्द साम्य कारुण्य माधुर्य गांभीर्य औदार्य चातुर्य खैर्य धैर्य शौर्य पराक्रम शक्ति प्रत्य शक्ति पृष्टि
சில கவனமாகும். அது மட்டுமா, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, ஜாதிப்பூ, கதப்பா. அம்மா என்ன கதப்பா வச்சிருக்கீங்க? எடுத்துக்கேங்கம்மா. இது ஒரு வாடிக்கை. கொடுக்கிறவாளும் ரொம்ப நாணயம், வாங்கிக்கிறவாளும் ரொம்ப நாணயம். ஆமிகள் இருக்கணும். பூலோக வைகுண்டம்னு சொன்னோம் இல்லையா, இட்ஸ் ரியலி ஹெவன் ஆன் எர்த். 108 திவ்ய தேசங்களுக்குள்ள இதுதான் முதன்மையானது. பாக்கி 107 திவ்ய தேசங்கள்ல இருக்கிற பெருமாளும் டெய்லி ராத்திரி இங்க வந்துருவாளாம். ராத்திரி 12 மணிக்கு வந்துட்டு இங்கதான் சயனம் பண்ணிட்டு காத்தால் தான் போவாளாம். அவ்வளவு உச்சித்தி ஸ்ரீரங்கம்ங்கிறது. அண்ட் 8 ஸ்வயம் வியக்த கஷேத்திரங்கள் இருக்கு, தானாவே வந்தது. அதுலவும் ஸ்ரீரங்கம் ஒண்ணு முக்கியமானது. அண்ட் பெரிய கோவில்னு சொன்னா ஸ்ரீரங்கம் தான். பெரிய பெருமாள்னு சொன்னா நம்ம ரங்கநாத பெருமாள் தான். ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு கோவில்னாலே ஸ்ரீரங்கம் கோவில் தான். அண்ட் இட் இஸ் த லார்ஜஸ்ட் ஃபங்க்ஷனல் லிவிங் டெம்பிள் இன் தி என்டையர் வேர்ல்டுன்னு சொல்லலாம். அண்ட் அங்கே போகிற பக்தர்களுக்கெல்லாம் தெரியும். நான் ஒரு தடவை தான் போயிருக்கேன், ரொம்ப சொல்ல முடியாது. பட் எல்லாரும் சொல்கிறா நிறைய பேர் வந்துருக்கீங்க ஸ்ரீரங்கத்திலிருந்து. ஸோ யூ ஃபீல் அன் எக்ஸ்ட்ராடினரி பல்சேட்டிங் எனர்ஜி அந்த ஸ்ட்ரைன்லேருந்து அப்படியே எமினேட்ஸ் அப்படிங்கிறா. அதை நம்ம ஃபீல் பண்ணி பார்த்தா தான் நமக்கு புரியும். அண்ட் இது வந்து பக்தர்களுக்கு மட்டும் இல்லை, ஆர்கிடெக்ட்ஸ், ஹிஸ்டோரியன்ஸ், ஆர்டிஸ்ட், போயட்ஸ், சாதாரண மனுஷா, அரசர்கள், யாரா இருக்கட்டும், நம்ம கல்ச்சரல் ஹெரிட்டேஜை ரெஸ்பெக்ட் பண்றவா, செரிஷ் பண்றவா எல்லாருக்குமே ஸ்ரீரங்கம்னா ஸ்ரீரங்கம் தான், ரொம்பவே ஸ்பெஷல் தான். இப்போ இந்த ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாள் அந்த கதை கேட்கலாமா? எல்லாருக்கும் கதை பிடிக்குமா? ஜோரா சொன்னா கதை சொல்லுவோம். சரி. ஸோ பிரம்மா வந்து ஒரு தடவை ப்ரே பண்ணாரா விஷ்ணுவுக்கு. அப்போ என்ன சொல்லி ப்ரே பண்ணாருன்னா அஷ்டாட்சர மந்திரம். என்ன தெரியல எல்லாருக்கும்? என்னது? ஓம் நமோ நாராயண. யாராவது தெரியாத வாய்ப்பா என்ன மாதிரி கொஞ்சம் சொல்லிட்டு. ஸோ அது சொன்ன உடனே அப்படியே பார்க்கடல்ல இருந்து ஒரு பிரணவாக்கார விமானம் வருது. கருடாழ்வார் அதை அப்படியே தாங்கி வர ஆதிசேஷன் கொடை பிடிச்சிட்டு இருக்காரு. அதுல நம்ம பெருமாள் அப்படியே சயனம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் பேர் முதல்ல நாராயணன், ஜெகநாதர், ரங்கநாதர் கிடையாது. அண்ட் ரொம்ப வருஷம் அவரை பிரம்மலோகத்துல பூஜை பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இக்ஷ்வாகுங்கிற ராஜா, இக்ஷ்வாகு நீங்கள்லாம் கேட்டிருப்பேன், ராமர் அந்த வம்சத்துல வந்தவர் தான். ஸோ அவள்லாம் ரொம்ப பராக்கிரமசாலிகள். அவ இந்திராதி தேவர்கள்லாம் இவாளை தான் கூப்பிடுவாளாம், அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாக்க. ஸோ அந்த ராஜாக்கள்கிட்ட கொடுத்துட்டா. அவ ரூல் பண்ணது அயோத்தி. ஸோ அயோத்தியில் தான் இருந்தார் அவர். அண்ட் ராமர் கூட பூஜை பண்ணியிருக்காரா இவரு. ராமனுக்கெல்லாம் இவர் தான் குலதெய்வம். ரங்கநாத பெருமாள் தான் ஸ்ரீராமருக்கே குலதெய்வம். ஸோ விபீஷணன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணா இல்லையா ராமருக்கு, நம்மளுக்கு தெரியும் யுத்தத்துல. ஸோ ராவண யுத்தத்துக்கு அப்புறம் விபீஷணனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ராமருக்கு ஆசை. ஸோ இந்த விமானத்தை அவருக்கு கிஃப்டா கொடுத்துட்டார். விபீஷணனுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், அவருக்கு முதலே அது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆதாய மார்க்கமா தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான் நம்ம விமானத்தை. ஸ்ரீரங்கத்தை தாண்டி லங்கைக்கு போயிட்டு இருக்கச்சு அது கீழே வைக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. என்ன பண்ணா, ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்து கொஞ்ச நேரம் வச்சுக்கோப்பான்னு சொன்னான். அவன் கீழே வச்சுட்டான். திரும்பி வந்து பார்த்தா அந்த விமானத்தை அசைக்க பார்த்தா அசைக்கவே முடியல விபீஷணனால. அவனுக்கு ஒரே துக்கம். என்ன பண்றது? அப்புறம் ஆனா அசரியில பெருமாள் சொல்றார், நீ கவலையே படாதப்பா, நான் வந்து இங்கேயே தான் இருக்கணும். எனக்கு இந்த காவேரி கொள்ளிடம் சேர்ந்த இந்த அழகான ரம்யமான க்ஷேத்திரத்தை விட்டு வரவே மனசு இல்லை. நான் இங்கே இருந்துடுறேன். அதுக்காக நீ கவலைப்படாது, நான் தெற்கு திசையவே பார்த்துட்டு சயனம் பண்ணிட்டு இருக்கேன். என்னைக்கும் உனக்கு ரக்ஷை பண்ண, உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்றார். ஸோ அதை வந்து உடதிசை முடிய வைத்து உணர்த்திசை பாதம் வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கின்னு அவர் பகவான் சாய்ச்சிட்டு இருக்காரோ. ஆமா, இதையே வந்து ஒரு அழகான பாட்டும் சொல்லியிருக்காரு அவர், பச்சை மாமலை போல். அதை வந்து நம்ம பாட போறா. அதுக்குள்ள ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். எல்லாமே நம்ம ஸ்ரீரங்க பெருமாளை பத்தி நாகி சொல்ற, அதையும் கேட்கலாம். सप्तप्राकार मध्ये सरसिज मुकुलोद्भासमाने विमाने
பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கல் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கல் அச்சுதாமரரே ஆயத்தம் கொழுந்தே என்னும் அச்சுதாமரரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போல் எந்திர லோகம் ஆளும் இச்சுவை தவிரையான் போல் எந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டே நரகமானகருளானே அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானே பெருமை வாய்ந்த ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் மேல 12 ஆழ்வார்களும் மதுரகவி ஆழ்வார்ங்கிறவரை தவிர மற்ற 11 ஆழ்வார்களும் நிறைய பாசுரங்கள்லாம் எழுதியிருக்காங்க. ஆழ்வார்கள்னாலே விஷ்ணு பக்தியில் அப்படியே ஆழ்ந்து போகிறவர்களுக்கு பேர் ஆழ்வார்கள் அப்படின்னு பேர். அந்த மாதிரி 11 ஆழ்வார்கள் பாடினவர். அதில் வாடர்னு ஒரு ஆழ்வார், அவர் தாழ்ந்தபுரத்தில் பிறந்தவர். அவரை அர்ச்சகரை விட்டு தோளில் தூக்கிட்டு தன்னோட சன்னதிக்கு கூட்டின்னு வர சொல்லி அரங்கன் தன்னோட திருவுடையில சேர்த்துட்டார். அவர் பேர் திருப்பானாழ்வார்னு பேர். இந்த மாதிரி ரங்கநாதர் கோயிலில் நிறைய விஷயங்கள் ஆழ்வார் பாடின பாடல்கள்லாம் நிறைய இருக்கு. இதில் முக்கியமாக ஆழ்வார்களில் பெண் ஆழ்வார்ங்கிறது ஆண்டாள். இங்கே எல்லாருக்கும் தெரியும். ஆண்டாள் பக்தியில் ஆரம்பித்து காதலில் முடிச்சு கடைசியில் ரங்கனையே ரங்கனோட ஐக்கியமானவள். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தித்தித்திருக்குமோ அப்படின்லாம் பாடி அரங்கனோட கலந்தவள். அவளோட அழகான திருப்பாவையில் ஒரு பாட்டு இப்போ நம்ம பார்க்கலாமா? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மாறி பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகட ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகட பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்தமுலை பற்றி தேங்காதே புக்கிருந்து சீத்தமுலை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தோரெம் பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தோரெம் பாவாய் ஓங்கி உலகளந்த. தேங்க்யூ. பாட்டு அழகு, ஆண்டாள் அழகு, டான்ஸ் அழகு, எல்லாத்தோட அழகான நம்ம ஸ்ரீரங்கம் கோவில் இல்லையா? That is an architectural marvel, symbol of our glorious past
அது வந்து வெறும் ரிலீஜியஸ் சென்டர் மட்டும் இல்லை, சோஷியோ எக்கனாமிக் கல்ச்சரல் சென்டர் அப்படிதான் அந்த காலத்துலேருந்தே இருந்திருக்கு. அதோட 3rd century BC-லேருந்து 3rd century AD வரைக்கும் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதோட சிலப்பதிகாரம், அகநானூறு எல்லாத்துலேயுமே இருக்குது. 5th century-ல பல்லவர்கள், அப்புறம் பக்தி மூமெண்ட் ஆரம்பிச்சது, ஆழ்வார்கள் எல்லாரும் நிறைய பாடியிருக்கா. அப்புறம் 9th century-ல தஞ்சையை ஆண்ட சோழ மன்னர்கள், 13th century-ல ஹொய்சாளர்கள் கர்நாடகத்தை ஆண்டவா, அப்புறம் சேர பாண்டியர் நாயக்கர்கள் மதுரையை ஆண்டவா, அப்புறம் தஞ்சாவூர்ல மராட்டிய அரசர்கள், விஜயநகர சாம்ராஜ்யத்து அரசர்கள். அதில் சோழர்கள், விஜயநகரம், ஹொய்சாளர்கள் வந்து அவளோட கான்ட்ரிபியூஷன் வாஸ் இம்மென்ஸ். இந்த கோவில் மட்டும் இல்லை, சவுத்தில் எல்லா கோவில்களுக்குமே நிறைய பண்ணியிருக்காவா. கட்டுறது, ரெனோவேஷன், இடிஞ்ச அப்புறம் திருப்பி கட்டுறது அப்படின்னு நிறைய தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம்னு எழுச்சி பகவானுக்கு, கோவிலுக்கு. அது மட்டும் இல்லை, மக்களோட நலனும் அவளுக்கு, சொசைட்டல் வெல்ஃபேர் வாஸ் ப்ரையாரிட்டி அவளுக்குலாம் இல்லையா அந்த காலத்தில். ஸோ அது போக நிறைய மகான்கள் அவதரிச்சிருக்கா, பாட்டு பாடியிருக்கா. தீட்சிதர் முக்கியமாக சொல்லணும். தீட்சிதர் வந்து என்னன்னா, அவர் வெறும் பாட்டு மட்டும் இல்லை இல்லையா, அவளோட தான் வெறும் லிரிக்ஸ் கிடையாது. அப்படியே அவன் மனசுலேருந்து பிரவாகமாக வர பக்தி அப்படியே வெளியில் வந்து என்கம்பாசஸ் தி என்டையர் யூனிவர்ஸ். தீட்சிதர் வந்து வெறும் பகவானை பற்றி மட்டும் பாடி விட்டுற மாட்டார். அந்த என்டையர் க்ஷேத்திரம், தல விருட்சம், மைக் எடுத்து அப்புறம் எல்லாத்தையும் பற்றி ஒரு பெரிய டாக்குமெண்டேஷன் ஆஃப் தி என்டையர் க்ஷேத்திரம் தான் தீட்சிதர் பண்ணுறதெல்லாம். ஸோ இப்போ நம்ம அருமையான ஒரு தீட்சிதர் பாட்டு கேட்டுடலாமா? நம்ம சாந்தி பாடுறோம், அருமையாக பாடுவோம், கேட்கலாம் நம்ம எல்லாரும். ரங்கம்
ஸ்ரீரங்கம் கோவில் காவேரி கொள்ளிடத்துக்கு நடுவில் ஒரு சின்ன தீவில் அமைஞ்சிருக்கு. சுமார் 180 ஏக்கர் பரப்பளவு உள்ளது. 108 திவ்ய தேசத்தில் முதன்மையானது. நம்பெருமான் சிரசிலிருந்து கால் பாதம் வரை ஒவ்வொரு அங்கத்திலும் ஒவ்வொரு பெருமான் இருக்கார்கள். இதை ஸ்ரீரங்க மகாத்மத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நம் ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமானுக்கு பூஜை நடந்தால் அது 108 திவ்ய தேசத்திற்கும் நடந்ததாக எடுத்துக்கலாம். இதில் 1 2 இல்லை, 22 கோபுரம் இருக்கு. ஏசியாவிலேயே மிகவும் உயரமான ராஜகோபுரமும் இங்குதான் இருக்கு. 7 பிராகாரங்கள். இது ஒரு சாதாரண கோவிலே இல்லை. உள்ள தங்கத்தினால் ஆன பிரணவாக்கால விமானம், 5 தலை ஆதிசேஷன், அது மேல ரொம்ப அழகா சயனித்திருக்கிறார் பெரிய பெருமான். இங்க தேங்காவே உடைக்கக்கூடாது, ஏன்னா அந்த தேங்காய் உடைச்சா அவருக்கு தூக்கம் கலைஞ்சிடுவான். இப்படி ஒரு அழகான திவ்ய தேசத்துல இருக்கிற நம்ம ரங்கநாதர் பத்தி அருணாச்சல கவிராயர் என்ன பாடியிருக்காருன்னு கேட்கலாமா? ஏன் பள்ளி கொண்டே ரையா ஸ்ரீரங்கநாதா, ஏன் பள்ளி கொண்டே ரையா ஸ்ரீரங்கநாதா, ஏன் பள்ளி கொண்டே ரையா. ஆம்பல் கோத்தசய மறுபத மடுவிலே அவதரித்த இரண்டாற்று நடுவிலே, ஆம்பல் கோத்தசய மறுபத மடுவிலே அவதரித்த இரண்டாற்று நடுவிலே, ஏன் பள்ளி கொண்டே ரையா. கோசிடம் சொல் ஒரித்ததற்கோ அரக்கி குலையில் அம்பு தெரித்ததற்கோ, ஈசன் வில்லை முறித்ததற்கோ, பரசுராமனுரம் பதித்ததற்கோ, மாசிலாதமிதிலேசன் மகளுடன் வழி நடந்த இலை போ, மாசிலாதமிதிலேசன் மகளுடன் வழி நடந்த இலை போ, தூசிலாத குகன் ஓடத்திலே கங்கை துறை கடந்த இலை போ, மீசுரமாம் சித்திரகூட சிகரங்கள் நிசை நடந்த இலை போ, காசினி மேல் மாரீசன் ஓடிய கதி தொடர்ந்த இலை போ, காசினி மேல் மாரீசன் ஓடிய கதி தொடர்ந்த இலை போ, ஓடி களைத்தோ தேவியை தேடி இளைத்தோ, ஓடி களைத்தோ தேவியை தேடி இளைத்தோ, மரங்கள் ஏழும் தொலைத்தோ, கடலை கட்டி வளைத்தோ, இலங்கை என்னும் காவல் மாநகரை இடித்த வருத்தமோ, ராவணாதிகளை அடித்த வருத்தமோ, இலங்கை என்னும் காவல் மாநகரை இடித்த வருத்தமோ, ராவணாதிகளை அடித்த வருத்தமோ, ஏன் பள்ளி கொண்டே ரையா ஸ்ரீரங்கநாதா, ஏன் பள்ளி கொண்டே ரையா. ஒரு சோழராஜா வந்து மரத்து மேல ஒரு கிளி ஒன்று உட்காந்துட்டு திரும்ப திரும்ப ஏதோ சொல்றது. என்ன சொல்றது அப்படின்னு காது கொடுத்து கேட்டா அது சொல்றது, காவேரி கிரிஜாசேயம் வைகுண்டம் ரங்க மந்திரம் சவாசுதேவோ ரங்கஸ்ய பிரத்யக்ஷம் பரமம் பதம் விமானம் பிரணவாகாரம் வேதஸ்ருங்கம் மகாத்புதம் ஸ்ரீரங்க சாயி பகவான்
ரணவார்த்த பிரகாசக அனந்தானந்த சைன புராண புருஷோத்தம ரங்கநாத ஜெகநாத நமஸ்துபியம் நம் என்னன்னா அந்த வைகுண்டத்துல தான் இந்த ஸ்ரீரங்கம், இங்க சைனிச்சு இருக்க ரங்கநாதர் இருந்து வாசுதேவன் பிரணவகார விமானம் இதுதான் அப்படின்னு அவரை வணங்குறேன் அப்படிங்கிறது. இந்த சோழனுக்கு புரியுது. அந்த மணலை தள்ளிட்டு பார்த்தா பிரணவகார விமானத்தோட இந்த கோயில் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அவன் பேரே கிளிச்சோழன் ஆயிடுத்து. ஊர்ல கூட கிளி மண்டபம் அப்படின்னு கோயில் இருக்கு. முன்னெல்லாம் கிளியெல்லாம் கூண்டுல கட்டி வச்சிருக்கா, அப்புறமா எல்லாரும் தொந்தரவு பண்றான்னு கிளி எடுத்துட்டா இன்னமும் கிளி மண்டபம் பேரு. ஆனா அந்த கிளி மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு ஸ்ரீரங்கம் கோயில் கிடைச்சிருக்குமா? இந்த கிளி மேலே நம்ம பாம்பு கிளி மாதிரி அழகா ஒரு பாட்டு பாடப்பட பாருங்களேன். அரங்கா 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 என அழைக்கும் அழகு கிளியே நமஸ்காரம். அரங்கா அரங்கா என அழைக்கும் அழகு கிளியே நமஸ்காரம். மரங்கள் மீதும் மதிகள் மீதும் வானமளாவும் கோபுரத்தும் சோலை பசுமை தன்னிலம் சொக்கும் மனப்பை கண்டாயோ கோலத்திலே அவரை நீ குழறி குழறி அழைத்தாயோ. அரங்கா 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 என அழைக்கும் அழகு கிளியே நமஸ்காரம். நீலவான கருமுகிலில் நிமலன் நிலைத்தை நினைத்தாயோ காலமுற்றும் அவனருள கனிந்து கனிந்து விழித்தாயோ. அரங்கா அரங்கா என அழைக்கும் அழகு கிளியே நமஸ்காரம். அரங்கா அரங்கா என அழைக்கும் அழகு கிளியே நமஸ்காரம். அரங்கா அரங்கா பாரதம் இது எங்களுக்கு எல்லாமே திவ்ய பூஷண தேஜஸ்ரில்லோ நவரத்ன திவ்ய பூஷண முரளிரங்கா. திவ்ய பூஷண முரளிரங்கா யுவட்டல ஜோதா முராரே காவேரி தீரமுனோ பாவன முரங்க புரிணி. காவேரி தீரமுனோ பாவன மகுரங்க புரிணி. ஸ்ரீவிலயுச்சே திரவேதிலோ வேட்டகராக. ஸ்ரீவிலயுச்சே திரவேதிலோ వేటకరాగ సేవనుగతి చీరులు విరులు చే ప్రేమను. సేవనుగతి చీరులు విరులు చే ప్రేమను. ఏక పాలించు జాగరాగ పాడగ వైభోగరంగా. పాలించు జాగరాగ పాడగ వైభోగరంగరాజు పెట్టలజు తా మురారే కస్తూరి రంగరాజు పెట్టలజు తా మురారే. அவருக்கு பாடிட்டு இருக்காரா? அங்க பெருமாள் என்னன்னா அசையவே மாட்டேங்கிறார். ஊர்வலம் போறவாளால ஒரு இன்ச்சு முன்னால போக முடியல. அங்கேருந்து அசதீரி மூலமா சொல்றார் பெருமாள், என்னோட பக்தன் வந்தான், அங்க என்னை பார்க்கறதுக்கு காத்துட்டு இருக்கான், போய் அவங்க சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறார். ஸோ எல்லாரும் ஓடுறா தியாகராஜ சுவாமியை கூட்டிட்டு வர்றதுக்கு. ஸோ அவரை கூட்டிட்டு வரா. அவர் அடுத்த பாடம் எடுத்து விட்டுடுறாரு. அழகா தேவதாங்க இருக்காங்க, கேட்கலாம் நம்ம. கனகாங்ககா வேட்டிரங்க ஸ்ரீ கனகாங்ககா வேட்டிரங்க ஸ்ரீ காந்த காந்தலெல்ல காமிஞ்சி பிலஜீதே
நிமிஷமே நகர ஆரம்பிச்சுட்டார். ஊர்வலம் நகருது. இவரை சகல மரியாதையோட கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போறா, சந்நிதி கிட்ட கூட்டிட்டு போறா. அப்படியே அவர் கண்ணிலேருந்து ஆனந்த பாஷ்பம். அருமையான அடுத்த பாட்டும் வந்துடுது. சாந்தி பாடுறா, ரொம்ப அருமையா பாடுவா, கேட்டு ரசிக்கும். सच्चित्तशायी भुजगेन्द्रशायी क्षीराब्धिशायी वटपत्रशायी श्रीरङ्गशायी
நம் தென்னாட்டு அரசர்கள்லாம் பல கோவில்களை உருவாக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப அழகாக கட்டினாங்க. ஆனால் 1300 AD அலாவுதீன் கில்ஜி இந்த கோவில்களின் இந்த சொத்து நகைகள் எல்லாத்துக்கும் ரொம்ப ஆசைப்பட்டு படையெடுத்தான். அவனுடைய தளபதி மாலிக் கபூர் இருந்தானே, பண்ண அட்டுழியமெல்லாம் ரொம்ப பயங்கரம். நம்ம ஸ்ரீரங்கத்து உற்சவ மூர்த்தியையே தூக்கிட்டு டெல்லிக்கே போயிட்டாங்க. நம்ம அழகிய மணவாளனை விட்டு பிரிய மனமில்லாத ஒரு நடன மாது பரம பக்தை அவளும் கூடவே டெல்லிக்கு போயிட்டாள். அதனாலேயே அவளுக்கு பெயர் பின்சென்ற வள்ளி என்று ஆச்சா. அங்க டெல்லியில நம்ம அழகிய மணவாளனை பார்த்து சுல்தானோட பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டான். தன் கூடவே வச்சுட்டு இருந்தாளாம். இந்த தகவல் எல்லாம் தெரிந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து சில கலைஞர் நிறைய பேர் டெல்லிக்கு போய் அங்கே அந்த சுல்தானை தான் நல்லா மகிழ்விச்சு அவளுக்கு வேணுங்கிற இதெல்லாம் பண்ணி அவரோட மகளுக்கும் தெரியாம அழகிய மணவாளனை இழுத்துட்டு ஸ்ரீரங்கம் கிளம்பிடுறார். அடுத்த நாள் அந்த விஷயம் தெரிஞ்சு சுல்தான் மகள் அழுது புலம்பி தான் ஸ்ரீரங்கம் போறேன்னு கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கும் வந்து சேர்த்துடுறார். ஆனா நம்பெருமான் வேற வழியா சுத்து வழியா வந்ததுனால வந்து சேரல. அந்த சிலகால பிரிவே அவளுக்கு தாங்காம பாவம் சுல்தான் மகள் உயிரே நீட்டுடுறார். அப்படி ஒரு அன்பு பக்தி அவளுக்கு. இன்னைக்கும் இந்த பக்தைக்கு ஒரு வரைபடத்தோட துலுக்க நாச்சியார் என்று வணங்கப்படுறார். மாசத்துல 4 நாள் பெருமானும் சலவை என்ற லுங்கியை கட்டிட்டு தரிசனம் தரார். தினம் அந்த துலுக்க நாச்சியாருக்கு பிரசாதமாக ரொட்டியும் வெண்ணையும் உண்டு. பக்திக்கு ஜாதி ஏது மதம் ஏது. பெருமாள் வந்து துலுக்க நாச்சியாருக்கு மட்டும் அருள் புரியல, பாதுகை பண்றவாளுக்கும் அருள் புரியறாரு. ஏன்னா அவரோட பாதுகைகள் வந்து அவர் பாட்டுக்கு சயனம் பண்ணிட்டே இருக்காரு, நடக்கிறார். அதனால கூட 6 மாசத்துக்கு ஒரு தடவை அதை மாற்றுவாளாம். மாத்திருச்சு அது நல்லா கிழிச்சு போயிருக்குமா. அந்த பண்டித்தாளுக்கு வந்து 2 வெவ்வேறு இடத்துலேருந்து 2 பாதுகை பண்றவா. ஆனால் 2ம் ஒரே அச்சில் பண்ண மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குமா. ஸோ அந்த பாதுகை பண்றவாளுக்கும் அவர் அருள் பண்றார். அதுபோக சலவை தொழிலாளி ஒருத்தர் நம்ம இது பார்த்தோம் இல்லையா, 48 வருஷம் அவர் வந்து ஊரா அலைய வேண்டி வந்தது பெருமாள். அப்போ அதுக்கப்புறம் அதுக்குள்ள என்ன பண்ணா இன்னொரு உற்சவ மூர்த்தி வேணுங்க கோவிலுக்கு. அவர் வந்தாச்சு. அப்புறம் நம்ம உற்சவ மூர்த்தியே வந்தாச்சு 48 வருஷத்துக்கு அப்புறம். 2 பேர்ல யார் ஒரிஜினல்னு திடீர்னு ஒரு நாள் குழப்பம் வந்துருது. ஸோ யார் கண்டுபிடிப்பா? ஒரே மாதிரி இருக்கா 2 பேரும். ஸோ ஒரு வயசான சலவை தொழிலாளி, அவளுக்கு கண்டு கூட தெரியாது அவருக்கு. அவர் வந்து சொன்னாரா, நான் கண்டுபிடிச்சு தரேன். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இந்த மனுஷன் எப்படி கண்டுபிடிக்க போறாரு. அவர் சொன்னாரா, நீங்க பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்கோ, அந்த அபிஷேகம் பண்ணிட்டு அந்த வஸ்திரத்தை 2 என்கிட்ட கொடுங்கோ, நான் கண்டுபிடிச்சு சொல்றேன்னு. அந்த வஸ்திரத்தை பிழிஞ்சாராம், அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டாராம். ஒரிஜினல் பெருமாளோட அந்த வஸ்திரத்திலிருந்து அந்த தீர்த்தத்துல கஸ்தூரி வாசனை அப்படியே அடிச்சுதான். ஸோ அதை வச்சு அவர் கண்டுபிடிச்சிட்டாராம். அதனால தான் பெருமாளுக்கு பேரே கஸ்தூரி ரங்கன்னு பேரு. ஸோ இப்படி நிறைய நம்மளுக்கு இத்தனை பேருக்கு அருள் பண்ணியிருக்கார். ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஒரு நிறைய நம்ம பாடல்கள்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ மூலை விட்டு ரங்கசாமி நட்டுவனார் ஒருத்தர் பாட்டு டான்ஸுக்கெல்லாம் பாட்டு போடுவார். அவர் வந்து ஒரு பாட்டு வர்ணம் பண்ணியிருக்கார். வர்ணம்கெல்லாம் இங்கே டான்ஸ் பண்ண வைக்கிறது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்லணும், ரொம்ப ஒரு பெரிய பிரயத்தனம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம நடன மணிகள்லாம்
நான் நடனமணிகள் சொல்றேன், அவ பாலசரஸ்வதியும் கிடையாது, பத்மா சுப்பிரமணியமும் கிடையாது. அவ எல்லாரும் கொஞ்சம் வயசு ஆயிடுது, பிராக்டிஸ் கிடையாது. ஆனால் தைரியமா நாங்களும் அவளை மறுநாளுக்கு டான்ஸ் பண்ணி தான் ஆடணும்னு சொல்லியிருக்கோம். சாந்தியும் பாட போறா, இவாளும் அழகா பண்ண போறா. அண்ட் பிராக்டிஸ்க்கு நான் கொடுத்த டைம் எண்ணி 6 நாள் 7 நாள். ஏன்னா எல்லாரும் ஊருக்கு போயிட்டு இருந்தா, பொங்கல் வந்து நியூ இயர் வந்தது. ஸோ அவள் ராப்பகலாக உழைச்சி பண்ணியிருக்கா. நீங்கள் எப்படியும் ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணுறேன். இந்த டான்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப ஜாஸ்தி என்கரேஜ் பண்ணுறீங்க. முன்னாலே பண்ணுறேன். தேங்க்யூ. இப்படி ஸ்ரீரங்கம் கோயில் மேல அந்த பெருமாள் மேல நிறைய பாசுரங்கள் எழுதின மாதிரி 108 திவ்ய தேசத்துக்குமா சேர்த்து 4000 பாசுரங்களை ஆழ்வார்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு பேரு. எல்லாம் விஷ்ணுவை போற்றி ஆழ்வார்கள்லாம் அருளின நிறைய பாசுரங்கள் அதெல்லாம். ஆனா என்ன ஆச்சு, ஆழ்வார் காலத்துக்கு அப்புறம் எல்லாம் அது எல்லாமே காணாம போயிடுது. ரொம்ப நாளைக்கு காணாம 4000 காணாம போயிடுது. அப்புறமா நாதமுனி, ரங்கநாதமுனி என்கிற நாதமுனியை வந்து யோக திசையில நம்மாழ்வார் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணதுல அத்தனையும் மீட்டு கொடுத்தார். அவர் 4000 மீட்டு கொடுத்தார்.
அந்த 4000 பாடல்களுக்கும் இசை அபிநயம் தன்னுடைய வம்சாவளியில் இருக்கிறவாளை வச்சு பண்ண வச்சு அதுதான் இப்போவும் ஸ்ரீரங்கம் மாதிரி கோயில்களில் உற்சவத்தில் அதெல்லாம் அறையர்கள் மூலமாக அதெல்லாம் நடக்கிறது. அதுக்கப்புறம் ராமானுஜர் வந்து இந்த தினசரி உற்சவங்கள் வைகுண்ட ஏகாதசி போது அறையர் உற்சவம் எல்லாத்தையும் ஒரு நியமனப்படுத்தி வச்சார். ராமானுஜரை பற்றி சொல்லணும்னா அவர் பெரிய மகான், ஒரு நாள் முழுக்க அவரை பற்றி சொல்லணும். திருக்கோஷ்டியூரில் அந்த கோபுரத்துக்கு மேலே ஏறி தனக்கு நன்மை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை அடியவர்களுக்கு எல்லாருக்கும் எல்லா ஜாதி மதம் பார்க்காம எல்லாருக்கும் சொல்லி அவளுக்கு மோட்சம் கிடைக்க வழிவகுத்தவர். அவருக்கு பின்னாடி வந்தவர் கவிதார்த்திக சிம்மம் அப்படிங்கிற வேதாந்தாச்சாரியார் தேசிகர் வந்தார். தேசிகரோடதை பற்றி சொல்றதுனாலும் அவர் ஒரு 750-760 வருஷம் முன்னாடி வந்தவர் தான் ராமானுஜருக்கு அப்புறம். அவர் வந்து ஒரே ராத்திரியில பாதுகா சகசிரம் அப்படின்னு 1000 ஸ்லோகங்களை ரங்கநாதரோட பாதுகை மேல பாடினவர். அதை வந்து நம்ம பாலாஜி அம்மா பாபு மாமி இருக்கா பாருவாங்க, நம்ம ஸ்ரீ பிளாக் கடை மாமி ஸ்ரீரங்கத்தில் ஒரு 2000 பேருக்கு சொல்லி கொடுத்து அந்த கைங்கரியம் பண்ணியிருக்கா. மாமிக்காக நீங்க எல்லாரும் இப்படி ஒரு கைங்கரியம் எத்தனை பேருக்கு கற்றுக் கொடுத்தா தெரியுமா? தன்னை வராம 2000 பேர் கற்றுக் கொடுத்துருக்கா. அவாட்ட கத்துண்ட பாட்டில் ஒரு 3-4 பேர் மாமிக்கு அப்புறம் அதை அங்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். அவள் இருந்து இந்த ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்திருக்கா. இந்த பாதுகா சகசிரம் ஸ்லோகத்திலேருந்து முன்னிலிருந்து அவளை சொல்லுவாள். மாமிக்கு இன்னும் ரொம்ப நல்ல வரவேற்பு வேணும். மாமி மேடையே வேற மாட்டேன்னு சொன்னா அதுக்காக ஸ்ரீரங்கத்திலே நம்ம கூட்டு வந்திருக்காங்க. वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदे श्रीरंग पृथ्वी च चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कज वेणवः वरदाय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजां यदुपज्ञमशेषद पृथिव्यां प्रतितो राघव पादुका प्रभावः कनकरुचिरा काव्याख्याता सनै चिदा श्रुतगुरुबुधा भास्वद्रूपा द्विजादिवसेविता तविभवानित्यं टोर्मणिपादुके भगवति महति विश्वेशां मणिपादुके जयति यदिराजसुक्तिः जयति यदिराजसुक्तिभक्त्यलक्ष्मी जय तदुवयदना त्रिवेदीं अपमुख्यन्तो जयन्ति स्मृतन्तः सन्त श्रीरंग पृथ्वी च चरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राण पदपङ्कजरेणवः कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः. ஸ்ரீரங்கத்திலே நடந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Thank you எல்லாருக்கும், மாமி ஸ்பெஷலி. ஸ்ரீரங்கத்தில் என்னைக்குமே ஃபெஸ்டிவல்ஸ் சொன்னோம் இல்லையா? ஃபெஸ்டிவல்னாலே செலிப்ரேஷன் ஆஃப் விக்டரி ஓவர் ஈவில் and return to our cultural roots, and we express our gratitude to God and remember all those who sustain the society. Historians ஆகட்டும், கவிஞர்களாகட்டும், ராஜாக்களாகட்டும், சாதாரண மக்களாகட்டும், பக்தர்களாகட்டும், இட்ஸ் a coming together of people னு சொல்லணும். And you showcase
யுவர் லோக்கல் டேலண்ட்ஸ் இல்லையா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடிட்டு இருக்கோம். இங்கே இத்தனை டேலண்ட்ஸ் இருக்கு, ரொம்ப பேருக்கு தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. இன்னைக்கு புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அண்ட் தேர் இஸ் அன் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் ஜாய். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? காட்டுங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ நித்யோத்சவ பெருமாள்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாசத்துல அவங்க ரொம்ப ஸ்பெஷல். அந்த 3 மாசமும் பெருமாளை சுற்றியே தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். தெலுங்குல சொல்லுவாளா, ரங்குடிக்கு நித்திய கல்யாணம் பச்சை தோரணம்னு. ஸோ ஆல் சந்நிதிஸ் 8:30 மணிக்கு மூடிடுவாளா அந்த ஸ்ரீரங்கத்தில். ஆனால் ரங்கனோட சந்நிதி மட்டும் அவ்வளோ சீக்கிரம் மூடாது. ஏன்னா அவருக்கு ராத்திரி அரவணை குழம்பு பால்லாம் சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு தான் அவருக்கு தூங்கணுமா, எல்லாம் ஆசைப்பட்டு. அது போக ஏகாந்த வீடை வேற அனுபவிக்கணுமா. அதனால தான் அவருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் இவர் பேரில் ஆசைப்பட்டு அவர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறார். இப்போ நம்ம எல்லாரும் ஆண்டாள் கல்யாணத்துக்கு போய் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ரெடியா? ஆண்டாள் ரெடியா? மின்னல் கோழியோ என அந்த நடை நடந்து சிங்கூர தேவடி சிரம் பொதி கொஞ்ச மின்னல் கோழியோ என அந்த நடை நடந்து சிங்கூர தேவடி சிரம் பொதி கொஞ்ச மின்னல் கோழியோ என அந்த நடை நடந்து சிங்கூர தேவடி சீடம் பொலி கொஞ்ச சிந்தும் ஒரு புன்னகைய சீரனை தானடைய சிந்தும் ஒரு புன்னகைய சீரனை தானடைய வந்தாளே ஆடாள் திருமண பந்தலுக்கு வந்தாளே ஆடாள் திருமண பந்தலுக்கு செங்கள்மன் வடிவழகன் ஸ்ரீரங்க ராஜன் செங்கள்மன் வடிவழகன் ஸ்ரீரங்க ராஜன் பொங்கலவ துயில் நீங்கி பொன்னி நதி கடை விடுத்து பொங்கலவ துயில் நீங்கி பொன்னி நதி கடை விடுத்து மங்கை கோதை செங்கை பற்ற மகிழ்ந்து புலர சேரி மங்கை கோதை செங்கை பற்ற மகிழ்ந்து புலர சேரி மங்களமொழி முழங்க வந்தார் மணமகனாய் மங்களமொழி முழங்க வந்தார் மணமகனாய் பாடி பூரத்தில் பெரியாழ்வார் திருமகனாய் தரணிதனில் அவதரித்த தருணி கண்ணூஞ்சல் திருவாடி பூரத்தில் பெரியாழ்வார் திருமகனாய் தரணி தனில் அவதரித்த தருணி கண்ணூஞ்சல் ஆடினாள் கண்ணூஞ்சல் ஆடினாள் ஆடினாள் கண்ணூஞ்சல் ஆடினாள்
மறித்து மன்மதனை வேண்டி தென்னரங்கன் தன்னோடு வன்புதுமை நகர்கோதை தென்னரங்கன் தன்னோடு வன்புதுமை நகர்கோதை ஆடிரூஞ்சல் 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 சூடி கொடுத்த மாலை பாடி அழித்த மாலை சூடி மகிழ்ந்த மதுசூதனுடன் அமர்ந்து ஆடிரூஞ்சல் 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 பொறுத்த புளியோதரை பிரசாதம் மட்டும் கிடைக்கும், எல்லாரும் வாங்கிட்டு போகலாம் கண்டிப்பா. இப்படியாக 48 வருடம் முஸ்லீம் இன்வேஷன், அவ பண்ணிய கொலை கொள்ளை கொடூரம், அதனால ஊரா பிரயாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை, இவ்வளவெல்லாம் முடிந்து நம் அழகிய மணவாளன் கடைசியில விஜயநகரத்தை ஆண்ட ஹரிஹரன் புக்கர் அவளோட பேருதவியாலும் நம்ம ஸ்ரீரங்கத்து பக்தர்களின் பெரும் முயற்சியாலும் திருப்பதியிலிருந்து ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தார். நம்பெருமான் திரும்பி வந்த அழகிய மணவாளனுக்கு மறுபடியும் கோவில் எழுப்பி இன்னைக்கு நாமெல்லாம் பார்க்குற கோவில் கம்பீரமாக அமைந்திருக்கிறது. இந்த கைங்கரியத்தில் தென்னிந்தியாவை சேர்ந்த அத்தனை ராஜாக்களுக்கும் பெரிய பங்குண்டு. நம்பெருமான் தான் எல்லாமே எல்லாருக்கும். நாகி தன்யாசி ராகத்தில் ஒரு பாட்டு பாடு. ஸ்ரீரங்கநாதாய 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 நமஸ்தே நமஸ்தே ஸ்ரீரங்கநாதாய நமஸ்தே நமஸ்தே ஸ்ரீரங்கபுரி விலசித ஸ்ரீரங்கபுரி விலசித ஸ்ரீராமந்தரங்காய ஸ்ரீரங்கபுரி விலசித ஸ்ரீராமந்தரங்காய ஸ்ரீரங்கநாயகி சுவேதாய ஸ்ரீரங்கநாயகி சமேதாய குருகுகனுதாய ஸ்ரீரங்கநாதாய ஸ்ரீரங்கநாயகி சமேதாய குருகுகனுதாய ஸ்ரீரங்கநாதாய நமஸ்தே நமஸ்தே ஸ்ரீரங்கநாதாய நமஸ்தே நமஸ்தே. அந்த நாள்ல சம்ஸ்கிருதம் எப்படி நடைமுறையில் அந்த காலத்தில் சம்ஸ்கிருதம் போல் தமிழும் கோலோச்சுன்னு தான் இருந்தது. கம்பர் பற்றி இங்கே சொல்லியே ஆகணும்.
ஏன்னா அவரோட ராமாயணம் அவர் பிறந்த தேரெழுந்தூரில் அரங்கேற்றம் செய்ய முடியல. இந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் தான் அவரோட கம்பராமாயணம் அரங்கேற்றமே ஆனது. அதில் ஒரு கட்டம் வரும், விபீஷணன் தன் அண்ணன் ராவணன்கிட்ட இந்த மாதிரி நீ சீதையை தூக்கின்னு தப்புப்பா, ராமனை யாருன்னு நினச்ச, திருமாலோட அவதாரம், இப்படி தான் நரசிம்ம அவதாரம் எடுக்கிறச்சே ஹிரண்யன் ரொம்ப அவன் பையன் பிரகலாதனை கொடுமைப்படுத்தினா, நீ சொல்கிற அந்த நாராயணன் எங்கே இந்த தூண்லேருந்து வரலன்னா நான் சிங்கமா மாதிரி உன்னை மடியில் போட்டு அப்படியே ரத்தத்தை குடிப்பேன்னா, நீ என்னடா சிங்கமா மாறுறது, நானே சிங்க முகம் எடுத்து நரசிம்மனா உன்னை அழிப்பேன்னு தூண்லேருந்து வந்ததை கம்பர் சொல்கிறார் பாருங்கோ. நசை திறந்து இளங்க பொங்கி நன்று நன்று என நக்கு விசை திறந்து உருமு வீழ்ந்தது என்னவே தூணின் வென்றி இசை திறந்து உயர்ந்த கையால் எற்றினான் என்றலோடும் திசை திறந்த அண்டம் கிரி சிரித்தது செங்கட்சியம்பர். உடனே எல்லாரும் என்னது சிரித்ததா, சிவந்த கண்ணுடைய சிங்கம், சிங்கம் எப்படி சிரிக்கும் அப்படிங்கிறச்ச அந்த மண்டபத்தை ஒட்டி இருக்கிற நரசிம்மர் கோயில் இருக்கு, இப்பவும் இருக்கு, மேட்டழகி சிங்கர்னு. அங்கே இருக்கிற நரசிம்மர் தன்னுடைய சிரத்தை அசைச்சி பெரிய சிரிப்பு சிரித்து ஒரு கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணார் கம்பனோட தமிழுக்கு. அதனால தான் இன்னமும் கம்பனோட அந்த கம்ப ராமாயணம் காலம் கடந்தும் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த பெருமாளை பற்றி ஒரு அழகான பாட்டு இன்னும் கேட்கலாம், பார்க்கவும் பார்க்கலாம், கேட்கவும் கேட்கலாம், நாக்கி பார்க்கலாம்.
ரொம்ப அற்புதமா நடக்கிறதுங்க. இப்ப பாருங்களேன், இங்கேயே அரையங்கள்லாம் தேடி வந்துட்டு இருக்கா. அது பாருங்க, பின்னாடி அரையன் தான் வந்துட்டு இருக்கா பாருங்க. எல்லாம் பின்னாடி திரும்பி பாருங்க, அரையன் தான் வந்துட்டு இருக்கா. பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தார் என்று இந்திய சங்கமெடுத்தோத வேதங்கள் வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியெடுத்தார் பாதங்கள் யாமுடைய பற்று. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி மணிவண்ணா உன் செவ்வழி செவ்வி திருக்காப்பு. மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா உன் செவ்வழி செவ்வி திருக்காப்பு. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றியாயிரம் பல்லாண்டு. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றியாயிரம் பல்லாண்டு. படிவாயின் வலமாகியும் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. படிவாயின் வலமாவிது வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. அடிவா சோதி பல துறையும் சுடராழியும் பல்லாண்டு. வடிவா சோதி பல துறையும் சுடராழியும் பல்லாண்டு. பழையோருக்கு முழங்கும் அப்பாஞ்ச ஜன்னியம் பல்லாண்டே. பழையோருக்கு முழங்கும்
பாஞ்சஜன்யம் பல்லாண்டே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல கோடி நூறாயிரம். ஸ்ரீரங்கத்துக்கு வசதி வசதி சேர் சேர் உட்கார வேண்டாம். Today's program was a truly uplifting and divine experience of Bhuloka Vaikuntha, that is Srirangam. It was as though we were all transported to Srirangam to experience the divine bliss of Lord Sanganatha. I congratulate all the 30 plus participants in the program today. Conducting such programs involving our senior citizen is really very, very commendable. It also brought back fond memories of Srirangam where I lived for about 70 years ago. Congratulations and best wishes to Vijaya and Vasanti, who are well known for organizing, staging, and which uphold our Sanatana Dharma. I wish them all success in their future endeavors. Thank you, Mama. Thank you. தேங்க்யூ சார். சாந்தி இதெல்லாம் உங்க வேலையா? சரி, எல்லாரும் ப்ளீஸ் இருக்கோம். இன்னும் ஒரு லாஸ்ட் ஐட்டம் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும், பார்த்துட்டு போகலாம். யாரோ அவசரமா எழுந்துக்கிறாருக்கா சொல்றேன். ஓ, தேங்க்யூ சார். தேங்க்யூ. கோவிலை பற்றி இத்தனை தெரிஞ்சுட்டோம், பெருமாளை பற்றி தெரிஞ்சுட்டோம். ஆனால் அவளும் நம்மளெல்லாம் மாதிரி தானே எல்லா தம்பதிக்குள்ளே நடக்கிற சண்டை, கோபம், கூடல் எல்லாம் இன்னும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் உண்டு. இருக்காமல் இருந்திருக்குமா என்ன? பங்குடத்து உத்திரதன்னைக்கு நம்பெருமான் உறையூரில் இருக்கும் கமலவல்லி தாயாரை போய் பார்த்து விட்டு ரங்கநாயகி தாயாருடன் சேர்ந்து வருடத்தில் ஒரு நாள் காட்சி தருவார். அப்படி ஒரு தடவை அவர் உறையூர் போய் வர லேட் ஆகிடுது. அந்த கமலவல்லி தாயார் அவர் கையில் இருக்கிற மோதிரத்தையும் பார்த்து வாங்கிவிடுறார். லேட் ஆகிடுதேன்னு ஸ்ரீரங்கத்தில் நம்ம ரங்கநாயகி தாயார் இன்னும் ரங்கனை காணுமேன்னு தேடிட்டு இருக்கார். ஒரே கவலையாகவும் இருக்கார், கோபமாகவும் இருக்கார். பெருமாள் வரார், கதவை தட்டுறார். அவருடைய கோலத்தை பார்க்கிறா, கை விரலையும் பார்க்கிறா. எங்க மோதிரம் அப்படின்னு கேட்கிறா. ரங்கத்தை பொய் சொல்லுங்கிற இல்ல, என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு பட்டாரும் உள்ள போயிடுறா. திருப்பியும் வந்து தட்டுற, திருப்பியும் தொடர்ந்து என்ன அப்படின்னு நம்பு, என்ன நம்புமா, நிஜமாவே தொலைஞ்சு போயிடுது, நான் வர லேட் ஆயிடுதுன்னு ரொம்ப கெஞ்சற. கேட்கவே இல்லை, போ அப்படின்னு திருப்பி கதவை சாத்திட்டு போயிடுறான். அப்போ தந்தை நம்ம நம்மாழ்வார் வர நடந்ததெல்லாம் சொல்ற. ஒன்றும் தப்பு பண்ணலாமா, நிஜமாவே தொலைஞ்சு போயிடுதுன்னு அவருமே போய் சொல்ற. இதெல்லாம் கேட்டு பெருமாளோட இப்படி சண்டை போடாத, வா சமாதானம் ஆகி பெருமாளோட சேர்ந்துக்கோ, இன்னைக்கு ஒரு நாள் தானே நீ அவரோட இருக்க அப்படிங்கிறத அவ அப்பா சொன்னாலேன்னு சேர்ந்துக்கிறார். இதுதான் சேர்த்தி சேவைன்னு ஸ்ரீரங்கத்துல இன்னும் நடக்கிறது பங்குனி உத்திரத்து அன்னைக்கு. திருவாழ திருவாழே சங்கம் வாழ திருவனந்தல் கருடன் சேனைய கோன் வாழ திரு
அடியார் வாழ இருநாலு திரு எழுத்தில் ஏற்றம் வாழ ஏழுலகோனான் மறையும் இனிது வாழ பெருவாழ்வு தந்தருள் பெருமானெங்கள் பெரிய பெருமாளரங்கர் ஆடிருமூசல் பெருவாழ்வு தந்தருள் பெருமானெங்கள் பெரிய பெருமாளரங்கர் ஆடிருமூசல் ஆடிருமூசல் ஆடிருமூசல். ಶ್ರೀರಂಗ ರಂಗ 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 ಶ್ರೀರಂಗ ರಂಗ ರಂಗ ಗರುಡ ಗಮನ ರಂಗ ಶೇಷ ಶಯನ ರಂಗ ಗರುಡ ಗಮನ ಶೇಷ ಶಯನ ರಂಗ ಶ್ರೀರಂಗ ರಂಗ 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 ಶ್ರೀರಂಗ ರಂಗ 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 ವೈಭೋಗ ರಂಗ ವೈಯಾಳಿ ರಂಗ ವೈಭೋಗ ರಂಗ ಶ್ರೀರಂಗ ರಂಗ 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 ಶ್ರೀರಂಗ ರಂಗ ರಂಗ ಶ್ರೀರಂಗ ರಂಗ 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 ಶ್ರೀರಂಗ ರಂಗ 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 ಶ್ರೀರಂಗ ರಂಗ ರಂಗ. எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு போங்க. ஒரே ஒரு செகண்ட் இந்த இடத்துல நான் பாபு மாமியை பத்தி சொல்லணும் கடமைப்பட்டிருக்கேன். ஸ்ரீரங்கத்துல மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க கூகுள்ல போய் பாபு மாமின்னு போட்டாலும் பாதுகா சகசர கோஷ்டி ஸ்ரீரங்கம் கோஷ்டி அப்படின்னு நீங்க பார்த்தாலும் கூட அந்த அளவுக்கு 10,000 பேர், அதுக்கு மேலேயே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாதுகா சகசர சிஷ்யைகளை உருவாக்கி இருக்கிற பெருமை இன்னைக்கு ஆச்சாரிய புருஷர்களை தாண்டி ஸ்திரீ வர்க்கங்கள்ல பாபு மாமியே சேரும் அப்படிங்கறத ஆணித்தரமா சொல்லி மாமிக்கு ஒரு பெருமையை சேர்த்து கொடுக்கிறதுக்கு என்னுடைய கடமையை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் புளியோதரை விநியோகம் இருக்கு, வாங்கிட்டு போங்க. இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வாங்கலாம். ஒரு நிமிஷம். ஹலோ, ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ சார், 1 minute.